தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். பாகிஸ்தான்ல இல்ல பொலுஜிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கு பாகிஸ்தான். அந்த பொலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிங்லஜ் மாதா மந்திர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அலறாங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மத பயங்கரவாதிகள். இதற்கு என்ன காரணம்? ஹிங்லஜ் மாதாவை பார்த்தா அப்படி என்ன அவங்களுக்கு பயம் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பல சுவாரஸ்யமான பதில்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத், என் கூட அபினவும் இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த காணொலி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 80% மேல இன்னும் நம்மளுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பொலுஜிஸ்தான்ல ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து கோவில் தான் இந்த ஹிங்லஜ் மாதா மந்திர். நீங்க இங்க பார்க்கலாம், இங்கதான் அந்த கோவில் இருக்கு. ஸோ இந்த கோவில் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பொலுஜிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலைவனம், அந்த பாலைவனத்துக்கு நடுவில் இந்த கோவில் இருக்கு. கரெக்டா இந்தியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய முனாபாவ், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முனாபாவ் நகரத்திலிருந்து வெறும் 650 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவிலானது இருக்கு. ஸோ நம்முடைய ஹிந்து தர்மத்துல நம்ம இறைவனை சிவசக்தி அப்படின்ற ஸ்வரூபத்துல வழிபடுறோம். அப்படி முன்னொரு காலத்துல தக்ஷன் அப்படின்ற ஒரு பிரஜாபதி இருக்காரு. அந்த தக்ஷன் சக்தி கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறாரு. என்ன வரம் அப்படின்னா, சக்தியே தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்றது தான் அந்த வரம். சக்தியும் மனமகிழ்ச்சியோட அந்த வரத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஒரு கண்டிஷனும் கொடுக்குறாங்க. என்னைக்கு நீ என்ன இழிவுபடுத்துறியோ, உன் மகளே இல்லைன்னு சொல்லி இழிவுபடுத்துறியோ, அன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவேன் அப்படின்றது தான் அந்த கண்டிஷன். இதை தக்ஷனும் ஏத்துக்கிறாரு. இதன் பிறகு சக்தி தக்ஷனுக்கு சதி அப்படின்ற பேர்ல மகளாக பிறக்கிறார். அவர் பராசக்தி அப்படின்றதுனால இயல்பிலேயே நமக்கு தெரியும், ஆப்வியஸா அவங்க சிவபெருமானை தான் கணவனா அடையணும்னு விருப்பப்படுறாங்க. அதன் பிறகு சிவபெருமானியை அவர் திருமணமும் செய்துக்கிறார். இது தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு சமயம் தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு சகல தேவர்களுக்கும் அவர் இன்விடேஷன் கொடுக்கிறாரு. ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தரல. ஏன் அப்படி கொடுக்கப்படலைன்னு கேட்கறதுக்காக சதி தேவி அந்த இடத்துக்கு வராங்க. தக்ஷன் நீ என் மகளே இல்லைன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறாங்க. சோ தான் கொடுத்த கண்டிஷன் படி சதி தேவி யோகத்தின் மூலமா அந்த உடலை உகுத்துறாங்க. இதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் தக்ஷனையும் அந்த யாகத்தையுமே அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு சதி தேவியோட உடலை தன்னுடைய தோல்ல தாங்கிட்டு பல இடங்களுக்கும் அவரு பயணம் செய்யறாரு. அப்படி செல்லும் போதெல்லாம் சதி தேவியினுடைய உடல் பாகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் விழுகுது. இப்படி விழுந்த இடத்துலலாம் பராசக்தியோட அனுகிரகம் இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முன்னோர்கள் அங்கங்கெல்லாம் ஒரு கோயில்கள் கட்டுறாங்க. இப்படி கட்டப்பட்ட கோயில்கள் தான் சக்தி பீடங்கள். அதுல முதல் சக்தி பீடம் தான் இந்த ஹிங்லஜ் மாதா கோவில். இப்போ உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சக்தி பீடம் இருக்குன்னா 108 சக்தி பீடங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அகண்ட பாரதம் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வயர் எறியும், கொஞ்சம் தண்ணி குடிச்சு அதை அணைச்சுக்கோங்க. ஸோ இந்த அகண்ட பாரதம் மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சவுத்துல தென் பகுதியில ஸ்ரீலங்கால, வட பகுதியில நார்த்ல ஜம்மு காஷ்மீர், இந்த பக்கம் மேற்குல வெஸ்ட்ல ஹிங்லஜ் மாதா, கிழக்குல ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா காமக்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி பீடம். இப்படி இந்தியாவுடைய எல்லைகளை நிர்ணயித்திருக்கு இந்த சக்தி பீடங்கள். நீங்க சொல்றாங்க இந்தியா ஒரு நாடு இல்லை, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, இந்தியா பல நாடுகளின் கூட்டமைப்புன்னு சில முட்டாள்கள் பேசுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க காட்டுங்க, இந்த வீடியோவை அனுப்புங்க, இந்த பகுதியை பார்க்க சொல்லுங்க. இந்தியாவுடைய எல்லையை, இந்தியாவுடைய அகண்ட பாரத எல்லையை இந்த சக்தி பீடங்கள் காட்டுது. சக்தி பீடங்கள் மட்டும் இல்ல, இதற்கு பல பீடங்கள் உதாரணமா இருக்கு. அதுல ஒண்ணு சக்தி பீடம். இந்த ஹிங்லஜ் மாதா மந்திர் அபினவ் சென்னையில கூட இருக்கு. ஒரு இடத்துல சென்னையில கூட இந்த ஹிங்லஜ் மாதாவுக்கான கோவில் இருக்கு. ஸோ இது பார்க்கக்கூடிய நேர்கள் சென்னையில இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா கூகுள்ல போய் சென்னையில ஹிங்லஜ் மாதா அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கோவிலோடைய லொகேஷன் வரும், நீங்க போய் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அபினவ், அந்த ஹிங்லஜ் மாதா அந்த கோவில் நான் சொன்னேன் பொலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கு. இந்த பாலைவனத்துக்கு போறதே ஒரு பெரும் பாடு அபினவ். நீங்க பார்க்கலாம், இந்த புகைப்படத்துல பாருங்க, ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு மரம் இல்லை. மரம் இல்லை மட்டும் கிடையாது, அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பல பேர் காலில் செருப்பு கூட போடாம போவாங்க. செருப்பு கூட போடாம, ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம புனிதமான தலங்களுக்கு சபரிமலை, பழனின்னு போகும்போது செருப்பு கூட போடாம நம்ம பாத யாத்திரை போகக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு.
ஸோ தமிழ்நாட்டில் பழனியில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான்லேயே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு எந்த அளவுக்கு பிணைந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பாருங்க, இந்த சின்ன பையன் செருப்பு கூட போடாம இந்த சுடும் வெயில்ல இந்த படிக்கட்டு, கான்கிரீட் படிக்கட்டை ஏறி போறான். ஸோ இவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்றாங்க. வருடா வருடம் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அபினவ், 1947 தான் அந்த நாடே உருவாகுது. பாகிஸ்தான் அப்படின்னா இந்தியாவில இருந்து பிரிஞ்ச பாகிஸ்தான், பாக்கி நாடெல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் அப்படின்னு உருவாகுது. அந்த பாகிஸ்தான்ல சுதந்திரம் கிடைக்கும் போது 438 பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்கள் இருந்திருக்கு. எப்படி நம்ம பழனி, திருப்பதி, சபரிமலை அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி 438 பெருமை மிக்க பெரிய கோவில்கள் அங்க இருந்திருக்கு. அதுல 97% கோவில்களையும் அந்த அயோக்கிய பொறுக்கி பாகிஸ்தானியர்கள் அழித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அங்க வெறும் மிஞ்சக்கூடியது 10 இருந்து 12 கோவில்கள் தான். அது மட்டும் கிடையாது, 18% சிறுபான்மையினர்கள் இருந்திருக்காங்க. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் அப்படின்னு 18% இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த நாட்டில் வெறும் 1% தான் சிறுபான்மையினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு சிறுபான்மையினர்களை நசுக்கக்கூடிய நாடாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பலூச்சிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் ஆவாமி பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த எம்பி தான் இவர் தனேஷ்குமார். பேரை சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து ஒரு ஹிந்து எம்எல்ஏ. ஸோ இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஹிங்லஜ் மாதா கோயிலுக்கு வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஹிந்துக்கள் வந்து போய் யாத்திரை நடத்துறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை. இதற்காக அவர் வந்து இந்த பலூச்சிஸ்தானில் அந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் கேட்டிருக்காரு. அவங்க தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னால் மட்டும் அங்கே எதையும் செஞ்சிட முடியாது. அதனால திரும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய், அதாவது பாகிஸ்தானிய அரசு கிட்ட இவர் வந்து நிதி உதவி கேட்டிருக்காரு. 2022 கேட்க ஆரம்பிச்சாரு. இன்னி வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஒத்த பைசா இது வரைக்கும் அவங்க தரவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எப்படி சென்னையில ஹிங்லஜ் மாதா கோயிலை பத்தி நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி பாகிஸ்தான்ல மாரியம்மன் கோயில் இருக்கு. அதை மாரி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் வழிபடுறாங்க. பாகிஸ்தான்ல எப்படி மாரி மாதா டெம்பிள் வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்துக்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே லாகூர், கராச்சி இந்த மாதிரி பகுதிகளில் போய் வியாபாரத்துக்காகவும் தொழிலுக்காகவும் போய் தங்கியிருக்காங்க. அப்படி அவர்கள் வந்து நம்முடைய தெய்வம், அதாவது ஹிங்லஜ் மாதாவா இருக்கட்டும், மாரி மாதாவா இருக்கட்டும், எல்லாம் ஒரே சக்தியின் வெவ்வேறு ரூபங்கள். மாரியம்மனுக்கு அவர்கள் வந்து அங்க கோயில் கட்டியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னாரு, பல கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டுருச்சுன்னு. அப்படி இடிக்கப்பட்ட கோயில்ல நம்முடைய தமிழ் இந்துக்களால கட்டப்பட்ட மாரி மாதா டெம்பிள், அதாவது மாரியம்மன் கோயிலும் ஒண்ணு. இந்த மாரியம்மன் கோயில் தான் கராச்சிலேயே மிகப்பெரிய கோயிலா இருந்துச்சாம். அதை வந்து இடிச்சிருக்காங்க. அது இடிச்சு ரொம்ப நாள் ஆகல, 2023 தான் இடிச்சிருக்காங்க. அதுவும் இடிக்கப்பட்டதுக்கு எந்த ஒரு வேலிட் ரீசனும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா, சில ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்க்கு அந்த இடத்தை ஆக்கிரமிக்கணும்னு ஆசை. 200 ஆண்டுகளா அந்த இடத்துல நம்முடைய இந்த மாரியம்மன் கோயில் இருந்திருக்கு. அதை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் உதவியோட நம்முடைய இந்த மாரியம்மன் கோயில் ட்ரஸ்ட்டை மிரட்டி அங்கிருந்து காலி பண்ண வச்சு கோயிலை வந்து இடிச்சிருக்காங்க. தமிழர்களுக்காக நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம் அப்படின்னு இங்க வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு போராளியுடைய சமூக வலைதளத்துல நீங்க இந்த கோவிலை பத்தின ஒரு பதிவையும் பார்க்க முடியாது. ஏன்னா இது நடந்திருக்கிறது பாகிஸ்தான். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இத்தனை கோயில்களை வந்து அவங்க இடிச்சிட்டாங்க. நம்ம மாரியம்மன் கோயிலாகட்டும், இதர இந்து கோயிலாகட்டும், எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஹிங்லஜ் மாதா கோயிலை மட்டும் ஏன் இன்னும் கை வைக்காம இருக்காங்க? ஏன்னா இப்போ தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிடிப்பா இருக்கக்கூடியது இந்த ஒரு கோயில் தான். அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பண்டிகையாகவும் இருக்கு. அப்ப ஆப்வியஸா அதுல கை வச்சிருக்கணும்ல, ஏன் இன்னும் வைக்கல? இதனுடைய விடை அபினவ் நம்ம தமிழ்நாட்டிலே தேடலாம். உதாரணத்துக்கு தாம் சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரம் பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. சிக்கந்தர் தர்கா கிர்காலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிக்கந்தர் யார் அப்படின்னு சொன்னா, அந்த திருப்பரங்குன்றம் கோவிலை அழிப்பதற்கு வந்த முகலாய ஆட்சியினுடைய ஒரு அடிவருடி. ஸோ அப்படி வந்த சிக்கந்தர் ஏன் வந்து திருப்பரங்குன்றம் மலையை அழிக்கல? திப்பு சுல்தான் படையெடுத்துட்டு போனார் ஸ்ரீரங்கம், அந்த கோவிலும் அழிக்கப்படலை. இந்த 2 கோவிலுக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2 கோவிலையுமே காப்பாற்ற அந்த கோவிலினுடைய பக்தர்கள், அதுல ஒருத்தர்
இந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல ஒரு தாய், 2 பேரும் அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டு, எங்களுடைய ஆத்மா இந்த கோவிலை காப்பாத்தும். இந்த கோவிலை எங்களை மீறி யாராவது இந்த கோவில் மேல வந்து கை வச்சீங்கன்னா, அழிக்கணுன்ற எண்ணத்தோட வந்தீங்கன்னா, உங்கள நாங்க பேயா வந்து கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நம்பிக்கை அங்க இருந்தது. இந்த பேய்க்கு பயந்து, இந்த ஆத்மாக்களுக்கு பயந்து தான் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் இந்த 2 கோவில்கள் மீதும் கை வைக்காம போயிருக்காங்க. இது வரலாற்று உண்மை. பல பதிவுகள், ஏடுகள் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஹிங்லஜ் மாதா மந்திர். கில்ஜி காலத்திலிருந்து இந்த கோவில் மீது பல படையெடுப்பு எடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த கோவிலை அழிப்பதற்காக வரும்போது, ஒண்ணு அந்த படை வியாதியால செத்து போயிடுறாங்க. இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காம வறட்சியில செத்து போயிடுறாங்க. இல்லைன்னா அவங்க வர வழியில சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட சண்டை போட்டு அவங்க அத்தனை பேரையுமே அழிச்சிருக்காங்க. ஸோ இந்த வரலாறு அங்க பதிவாயிருக்கு. இதனால ஒரு பயம் இருந்தது. ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு, பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு, பலுச்சிஸ்தானை ஆக்கிரமித்த பிறகு, பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்த சில பேர் இதெல்லாம் கிடையாது, இந்த கோவிலை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலை அழிப்பதற்கு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அப்படி முயற்சி எடுத்த சில அதிகாரிகள் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிருக்காங்க. சில அதிகாரிகள் மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு டேம் கட்டி, இந்த டேம் மூலமா, அந்த டேம் கட்டினா தண்ணி நிற்கும், அது கீழே ஒரு நதி போகும். ஸோ அந்த நதியில் வந்து ஒரு டேம் கட்டுவோம், இந்த டேமை கட்டிட்டு தண்ணியை வந்து தேங்க தேங்க இந்த கோவில் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் முயற்சி எடுத்தாங்க. அந்த திட்டத்தை சொல்லிய இல்லாட்டி அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்த முயற்சித்த என்ஜினியர் என்ன ஆனார் அப்படிங்கிறதுக்கான அதுக்கு அடுத்தது அவரை பற்றின ஒரு தகவலே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், கதைகள், சம்பவங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை அவங்க வந்து அந்த கோவில் மீது கை வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக மாறி இருக்கு. ஸோ இந்த அச்சம் தான், அந்த மாதா மேல இருக்கக்கூடிய அச்சம் தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஹிங்லஜ் மாதா மந்திர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கோயிலோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும், இந்த பலூச்சிஸ்தான் அப்படின்றது பாகிஸ்தானோட ஒரு பகுதி கிடையாது. அது பாகிஸ்தானால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதி. அதை வந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக பலூச் போராளிகள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பலூச் போராளிகள் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுடைய கலாச்சாரம் அப்படின்றது ஹிங்லஜ் மாதா தான் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதனால அவங்க ஹிந்துக்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து இந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணி மிகப்பெரிய கோயிலாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படின்ற விஷயத்த அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. வெவ்வேறு பதிவுகளில் அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பிற இந்துக்களுக்கும் அவங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், பலூச்சிஸ்தான் சுதந்திர நாடாக ஆகும் பட்சத்தில் அத்தனை இந்துக்களும் இந்த ஹிங்லஜ் மாதா கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வதற்கான உரிமை வழங்கப்படும். ஏன்னா தற்போது அந்த உரிமை வந்து மறுக்கப்படுது. பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களே போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் பலூச்சிஸ்தான் சுதந்திர நாடாக ஆகும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமா இதை செய்வோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் இல்லை அப்படிங்கிறதும் அதிலான நிரூபணமாகுது. நீங்க பாருங்க, பலுச்சிஸ்தான் ஆர்மியினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஜெய் ஹிங்லஜ் மாதா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரேடிக்கலான ஒரு இஸ்லாமிஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இன்னொரு கடவுளை வந்து கும்பிடவே மாட்டாப்புல. பட் ஆனா இந்த பலுச்சிஸ்தான் ஆர்மி வந்து ஜெய் ஹிங்லஜ் மாதா அப்படின்னு சொல்றது அவங்களுடைய அந்த தன்மை, பலுச்சிஸ்தான் மக்கள் ஏன் பாகிஸ்தான்ல இருந்து வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது அந்த பலுச்சிஸ்தான் கவர்மெண்ட்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னா, அதாவது பாகிஸ்தானுக்கு உட்பட்ட ஆமா, அதாவது நாங்க பாகிஸ்தானியர்கள் தான் சொல்றாங்க, அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய ஒரு கட்சி, அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மத்திய அரசோட அவங்க வந்து அலைன்ஸ்லயுமே இருக்காங்க. அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல அந்த ஹிங்லஜ் மாதாவை பத்தி ஒரு பதிவு கிடையாது. ஹிங்லஜ் மாதா டெம்பிள் ஒரு யுனெஸ்கோ சைட், அந்த யுனெஸ்கோ சைட்டை பத்தி ஒரு பதிவு கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இந்த கோவிலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனா இதனுடைய பிரச்சனை எல்லாம் அப்படின்னு எங்க ஆரம்பிக்குதுன்னா, 1947 இந்தியாவை பிரிச்சது தான். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம நாடுகளை வந்து பிரிக்கும்போது அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள், அன்னைக்கு பிரபலமாக இருந்த அரசியல்வாதிகள், அன்னைக்கு யாரு சொன்னா பிரிட்டிஷ் கேட்பாங்களோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் அமைதியாக இருந்ததனுடைய ஒரு விளைவு தான் இது. இந்துக்களுக்கு புனிதமான ஸ்தலங்களை, சீக்கியர்களுக்கு புனிதமான ஸ்தலங்களை உட்பட்ட இந்தியாவை வந்து அவங்க வாங்கி தந்திருக்கணுமா வேண்டாமா? அப்படி வாங்கி தராதனால தான் இன்னைக்கு பெரிய அளவுல சக்தி பீடங்கள் வந்து பங்களாதேஷ்ல இருக்கு. நீ பங்களாதேஷ்ல எந்த அளவுக்கு அந்த கோவில்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு, இந்துக்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம நாட்டை வந்து பிரிக்கும் போதே இந்த சக்தி பீடத்தை பேஸ் பண்ணி பிரிச்சிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது, இவ்வளவு விஷயங்கள் கிடையாது. ஏன்னா 108 சக்தி பீடங்களுக்கு போனாலும் இதுதான் ரொம்ப முக்கியமான சக்தி பீடமாக, ஏன்னா இதுதான் முதல் சக்தி பீடம், தலை.
அந்த சதி தேவியினுடைய தலை விழுந்த பகுதி அது. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சார்தம்னு சொல்லுவாங்க இந்து மதத்துல. அதுக்கு போனா கூட இங்க போனால்தான் அந்த புண்ணியம் முழுமையாக கிடைக்கும். அப்படி இந்துக்களுடைய மத நம்பிக்கைக்கு மிக முக்கியமான நிலத்தை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. வெறும் 600 கிலோமீட்டர் தான் இந்திய எல்லையிலிருந்து. கைலாஷ் இந்த மாதிரி தான் திபெத்துக்கு உதவாம போனதுனால இப்போ கைலாஷுக்கு நாம போறதுக்கு சீனா கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி ஹிங்லஜ் மாதா நம்ம கையை விட்டு போயாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு இருந்த பெரிய அதிமேதாவின்னு தன்னைத்தானே நினைத்து கொண்ட பல அரசியல்வாதிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு மேல அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.